நயன்தாராவ நடிக்கும் புதிய படத்தின் தலைப்பு வெளியாகியுள்ளது. ராக்காயி என்ற தலைப்பில் ரத்தம் தெறிக்க தெறிக்க தலைப்பு ப்ரோமோ வெளியிட்டுள்ளார்கள். இந்த படத்தை செந்தில் நல்லசாமி இயக்கி கோவிந்த் வசந்தா அவர்கள் இசையமைத்துள்ளார்கள். சிறிது நாட்களுக்கு முன்னாடி அனுஷ்கா நடிக்கும் காத்தி படத்தின் தலைப்பும் ரத்தம் தெறிக்க தெறிக்க டைட்டில் வெளியிட்டிருந்தார்கள். இப்பொழுது நயன்தாராவின் ராக்காயி படத்தின் டைட்டிலும் ரத்தம் தெறிக்க தலைப்பு வெளியிட்டுள்ளார்கள். ராக்காயி படம் ஒரு பீரியாடிக் படமாகும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்துக் கொண்டு வருகிறார். இத்திரைப்படத்தில் சுருதிஹாசன் அவர்கள் பிரீத்தி என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதாக படக்குழுவினர் அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது ஸ்ருதிஹாசன் அவர்கள் இப்படத்தின் ஷூட்டிங் வேலைகளை தொடங்கியுள்ளார். கூலி திரைப்படம் 2025 சம்மரில் வெளியிடுவதாக படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளார்கள். அனிருத் அவர்கள் இசையமைத்து சன் பிக்சர்ஸ் அவர்கள் இத்திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டு வருகிறார்கள். நடிகர் அருண் விஜய் நடிப்பில் அடுத்ததாக வெளியாக உள்ள படம் வணங்கான். டைரக்டர் பாலா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் இப்படத்தின் சென்சார் வேலைகள் அனைத்தும் முடிந்து தற்போது அருண் விஜய் அவர்கள் குடும்பத்துடன் திரைப்படத்தைல பார்த்துள்ளார். இப்படத்தை இயக்கிய பாலா மற்றும் தயாரித்த சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். முழு படத்தையும் அருண் விஜய் பார்த்துவிட்டு அருண் விஜய் நடித்த படத்தில் இது முக்கியமான படமாக இருக்கும் என்றும் ஒரு ட்வீட் போட்டு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். விரைவில் இப்படம் திரையில் வெளியிடுவதாக அருண் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகர் அஜித்குமார் நடிக்கும் புதிய படங்களில் ஒன்று குட் பேட் அக்லி. இத்திரைப்படத்தின் ஷூட்டிங் தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இத்திரைப்படத்தில் நடிகர் யோகி பாபுவும் நடிகர் அஜித்குமாருடன் நடிப்பதாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து புகைப்படம் வெளியாகியுள்ளது. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் அடுத்ததாக வெளியாக உள்ள காதலிக்க நேரமில்லை படத்தின் அப்டேட் விரைவில் வெளியிடப் போவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளார்கள். படம் டிசம்பர் மாதம் வெளியாவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. டைரக்டர் ராஜமுருகன் தயாரிப்பில் இந்த வாரம் திரையில் வெளியாக இருக்கும் பராரி படத்திற்கு UA சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கியுள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளார்கள். படம் டிசம்பர் 22 திரையில் வெளியாகிறது.